Dear student, 12th standard chapter 1ல x is 1.6ல summed 1ல 4th sum complete பண்ண போகிறோம். 2x minus y plus z equal to 6x minus 3y plus 2z equal to 6, 4x minus 2y plus 2z equal to 4. 3 linear equation கொடுத்துறாங்க. அந்த 3 linear equation rank methodல சால்வ் பண்ண சொல்றாங்க. By rank method. Okay. First equation ஓட coefficient, second equation ஓட x y z coefficient, third equation ஓட x y z coefficient, variable x y z equal to 2 6 4. இது ஃபுல்லா a, இது capital X equal to b. a class a b நேரம் ஜாயின் பண்ணிக்க டிஃபரண்ட், இது டிஃபரெண்ட், இது ஃபுல்லா a, இது வந்து b மேட்ரிக்ஸ். இப்போ ஜஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 டைம்ஸ் 0 ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 0 ஆக்கணும், நெக்ஸ்ட் தான் இந்த 0 ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 0 ஆக்கணும், R1 அப்படியே அட்டாச் பண்ணுறது. இப்போ இங்கே 0 ஆக்கணும் 6 இருக்குது, இங்கே நமக்கு லிஸ்ட் 2 இருக்குது. அப்போ R2 டைம்ஸ் 2 மைனஸ் 3, அப்போ 3 மாட்டோமா, 3 2 6 6 6 0 ஆகிடுமா. அப்போ R2 அப்படி சேமாக இருக்கும். R1 ஒன்று 3 மல்டிப்ளை பண்ணாரா 0 0 0 ஹோல் டைம் 0 ஆகிடும். R3 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அதே சேம். இதை 0 ஆகுனாலும் R1 தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 டைம்ஸ் எப்பயுமே R1 ஹெல்ப் தான் தேவைப்படும். அப்போ R3 மைனஸ் 2R1, இப்போ 0 0 0 0. இப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கேயே 0 வந்துச்சு ப்ராப்ளம், அதான் நமக்கு என்ன ஆகும், இட் இஸ் ஏ எக்ஸலென்ட் ஃபார்ம். ரோ ஆஃப் ஏ கமா பி ஃபுல்லாக எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 1, ஏ ஒரு ரேங்க், இது ஃபுல்லாக இதில் நான் ஜீரோ எத்தனை நமக்கு சிங்கிள், அப்போ ரேங்கு 1. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு 3ஓட 1 இருக்குது, அப்போ ரேங்க் 1 இருந்தால் the system is constant and has infinitely many solution. ரேங்க் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் infinitely many solution தான். இப்போ 3க்கு அன்னோன்ஸ் வர 3 3 ஈக்குவலாக இருந்தால் மாதிரி தான் யூனிக் சொல்யூஷன். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 1 வந்தாலும் 2 வந்தாலும் 3ஓட ரேங்க்னா கம்மியாக வந்தாலும் என்ன இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேங்க் 1 வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், 2 ஆர்பிட்டரி ஆர் 2 பேராமெட்ரி ஃபார்ம் எடுக்கணும். 2 பேராமெட்ரி 2 வேரியபிளுக்கு ஒரு டம்மி வேல்யூ கொடுக்கணும். ஓகே, அடைய ஒய்க்கு வந்து எஸ், டி எஸ்ட்டு வந்து டி, அந்த எஸ் அண்ட் டி பிளாங்ஸ் எதில் இருக்கும், ஆரில் இருக்கும். ஓகே, அதே வந்து ரேங்க் 2 இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், ஒரு சிங்கிள் 1 பேராமெட்ரி ஃபார்ம் எடுக்கணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பாரு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2. ஒய்க்கு ஒரு டம்மி வேல்யூ கொடுத்துட்டோம்னா இசட்டுக்கு ஒரு டம்மி வேல்யூ கொடுத்துருவோம். அப்போ 2x மைனஸ் எஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2, மைனஸ் எஸ் இந்த ப்ளஸ் எஸ் ப்ளஸ் டி மைனஸ் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல்னா 2 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி பை 2. முன்னாடியே வரும்னா 2 பேராமெட்ரிக் கொடுத்துட்டோம், ஒய்க்கும் கொடுத்துட்டோம், இசட்டுக்கு கொடுத்துட்டோம், எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். லாஸ்ட் சொல்யூஷன், the solution is x equal to 2 plus s minus t by 2, y s z t, கமா s and t எது பிளாங்ஸ் இருக்கும், ஆர்ல இருக்கும். இது நமக்கு ஃபைனல் ஆன்சர். ரேங்க் 1 வந்தால் 2 பேராமெட்ரிக் எடுக்கணும், ஒய்க்கும் இசட்டுக்கு எடுக்கணும். அது ரேங்க் 2 வந்தோன்னா சிங்கிள் பேராமெட்ரிக் இருக்கணும். எதுக்கு, இசட்டுக்கு மட்டும் எடுத்தா போதும். ஒரு சிங்கிள் பேராமெட்ரிக் எடுத்து சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.